இந்த நாளிலுமாக உங்களுடைய ஆலயத்திலே வந்து அல்லது நோக்கி பார்க்கவும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் அதுவே உண்மையிலே அமர்ந்து அல்லது எங்களுக்கு தருகிற சக்திகளை தியானிக்கவும் நீ கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வேதத்தை ஆராய எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீத்தாலும் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இதயங்களையும் நீ திறந்தரும். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ரட்சகரும் இப்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தர் மீட்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளுக்குள்ள எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி இந்த நாளுடைய தியானத்திற்கு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு plurality, common humanity and faith sharing. plurality, common humanity and faith sharing. தமிழ்ல வந்து நம்மளுக்கு கேட்டோம்னா பன்முகத்தன்மை, பொதுவான மனிதநேயம் மற்றும் விசுவாச பகிர்வு. இல்லைங்களா? பன்முகத்தன்மை, பொதுவான மனிதநேயம் மற்றும் விசுவாச பகிர்வு. இந்த தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில காரியங்கள் பார்க்கணும். இந்த தலைப்பு நமக்கு புரியணும் அப்படின்னா முன்னாடி சில காரியங்கள் நம்ம பார்க்கணும். அதற்கு உதவியாக நாங்க எல்லாரும் நம்மளுடைய வேதாகமத்தில் உள்ள ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 56வது அதிகாரம் எல்லாரும் திருப்பிக்கோங்க பார்க்கலாம். ஏசாயா 56வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டின் பக்கம் வந்து 862. நான் வந்து 2வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். நீங்க பொறுமையா கேட்டுட்டே வாங்க. நம்ம இன்னைக்கு 3 பகுதிகளை வாசிச்சிருக்கோம். ஒரு பழைய ஏற்பாட்டின் பகுதி, ஒரு நிருப பாடம், ஒரு சுவிசேஷ பாடம், எல்லாமே வாசிச்சிருக்கோம். ஆனா இது புரியணும் அப்படின்னா இந்த பகுதி, இந்த தலைப்பு புரியறதுக்கு இந்த பகுதி ரொம்ப முக்கியங்கிறதுனால இதை நம்ம மறுபடியும் ஒரு டைம் வாசிக்கலாம். ஏசாயா 56வது அதிகாரம் 2வதிலிருந்து 8வது வசனம் வரைக்கும். இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக் கொண்டிருக்கிற மனுபுத்திரன் பாக்கியவான். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரர்களுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தருணங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களே அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். இது ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்னங்க? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இல்லைங்களா? யாரெல்லாம் சேர்க்கிறாங்க? சகல புத்திரன்னா இஸ்ரவேலர்கள் மாத்திரம் இல்ல, யூதர்கள் மாத்திரம் இல்ல, சகல ஜனங்கள் அப்படிங்கிற வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை இன்னைக்கு நம்ம ஏன் இவ்வளவு நேரம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 2 முக்கியமான கூட்டத்தினரை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. ஒன்னு யாரு? அந்நிய புத்திரர். இன்னொருத்தங்க யாரு? அன்னகர்கள். அந்நிய புத்திரர்னா நமக்கு புரியுற பாஷையில சொல்லணும்னா யாருங்க? புறஜாதி மக்கள். அதாவது இஸ்ரவேல் மக்களை தவிர்த்து எல்லாரையுமே புறஜாதி மக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. அடுத்தது அன்னகர்கள் தான் யாரு? நமக்கு தெரியும். சொல்லுங்க, அன்னகர்கள் யாரு? யாருங்க? இந்த காலத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா திரு நங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்.
ஒரே நிமிஷம், நான் திருப்பிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஒலிவ மலைக்கு அருகான பெத் பகையுக்கு வந்த போது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, அந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்ச பகுதி. அப்படி என்ன பண்றாரு, எருசலேமுக்குள்ளாக என்ன பண்றாங்க, கழுதை மேலே போற அந்த பவனிகள், அந்த பகுதி நமக்கு தெரியும். இந்த மத்தேயு மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை வந்து நீங்க பார்க்கும் பொழுது இந்த மத்தேயு 21வது அதிகாரம் அப்படிங்கிறதுல இயேசு கிறிஸ்து எங்க வராரு, எருசலேமுக்கு வராரு. எதுக்காக வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவராக வராருன்னு நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 21 அப்புறம் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி தன்னை நகர்த்தி கொண்டு போகிறத நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தெரியும். ஏன் மறுபடியும் எருசலேம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த எருசலேமுக்கு வந்ததுக்கு பின்பதாக கடவுள் என்ன சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் நான் கூட்டி சேர்ப்பேன், எல்லாருக்கும் என்னுடைய மரணத்தின் மூலமாக என்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கடவுள் அதை நோக்கி என்ன பண்றாரு, தன்னை நடத்தி கொண்டே போகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த எருசலேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் தான் மத்தேயு 21வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். 12வது வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்தது, ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெபவீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கள்ள குகை ஆக்கினீர்கள். இப்ப புரியுதுங்களா? ஏசாயா 56ல வந்த அந்த பகுதியை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பண்றாரு, மேற்கோள் காட்டி சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெபவீடு எனப்படும். சரி, இதுல ஆண்டவர் வந்து ரொம்ப கோபப்படுறாரு இந்த இடத்துல, இல்லைங்களா? ஆண்டவர் கோபப்படுறாருன்னு நம்ம பார்க்க முடியும். இதே பகுதியை நீங்க யோவான்ல வாசிங்க அப்படின்னா அவர் நிதானமா உட்கார்ந்து சவுக்கை உண்டு பண்ணி என்ன பண்ணாரு, அவங்களை அடிச்சு துரத்தினாருன்னு நம்ம வாசிப்போம். சரி, ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல கோபப்படுறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் தள்ளி விடுறாரு, எல்லாத்தையும் துரத்துறாரு, சவுக்கை உண்டு பண்ணி அடிக்கிறாரு, அப்போ கோபம்னு வருது இல்லையா? ஆண்டவருடைய கோபத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன் கோபப்பட்டாரு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. ஆலயத்துல பிசினஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அது உண்மை. அம்மா சொல்றது 100% சரி. நம்ம எல்லாருக்குமே இந்த பதில் தெரியும். ஏன்னா ஆலயம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய ஆன்மீகமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க. அதனால ஆண்டவர் வந்து அவர்களை அடிச்சு துரத்துறாரு. இது ரொம்ப உண்மை, இது சத்தியம். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு மறைமுகமான ஒரு காரியமும் இருக்கு. இனி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 காரியங்கள். முதலாவது காரியம் அம்மா சொன்னது உண்மை. ஆனா அந்த இடத்துல இருந்து ஏன் அவங்களை துரத்தினாரு அப்படிங்கிறதுல அந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம் அப்படிங்கிற அந்த பகுதி கிட்டத்தட்ட 10 கால்பந்தாட்ட மைதானம், ஃபுட்பால் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் எவ்வளவு பெருசுன்னு இருக்கு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10 ஃபுட்பால் கிரவுண்ட் சேர்ந்த ஒரு பகுதி தான் எருசலேம் தேவாலயம்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு சில இடத்துல ஒரு சிலர் தான் போக முடியும் இல்லையா? பிரதான ஆசாரியர் தான் ஒரு சில இடத்துக்கு போக முடியும், ஆசாரியர்கள் தான் ஒரு சில இடத்துக்கு போக முடியும். இந்த மாதிரி பலிபீடத்துக்கு போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். ஆனா அந்த தேவாலயத்தின் ஒரு பகுதியில, வெளிப்புறமான ஒரு பகுதியில இந்த அந்நிய மக்கள், புறஜாதி மக்கள், யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் கர்த்தரை நம்பினாங்களோ, அவங்க எல்லாம் வந்து தங்களுடைய ஜெபத்தை அவர்கிட்ட சொல்றதுக்காக, அவரை நோக்கி சேவிக்கிறதுக்காக, அவருக்கு ஆராதனை செய்வதற்காக ஒரு இடம் நியமிக்கப்பட்டிருந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? எருசலேம் தேவாலயத்தினுடைய ஒரு பகுதியில அந்நிய புத்திரர்கள் என்ன பண்ணலாம், வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட இடத்தை தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா பிசினஸ்க்கு திறந்து விடுறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்நிய புத்திரர்கள் எங்க வந்து தங்களுடைய இதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்ற முடியுமோ அந்த இடத்தை எதுக்கு இவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னா, இந்த காசுக்காரர், புறா வைக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு இவங்க திறந்து விட்டவர்களா இருக்கிறாங்க, அந்த காலத்துல இருந்த தலைவர்கள். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, ரொம்ப கோபமா அந்த இடத்துல அவர் தன்னுடைய கோபத்தை காட்டுகிற ஆண்டவரா இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு, அந்த இடத்துல ஆவிக்குரிய காரியங்கள் நடக்காம இருக்குது, பிசினஸ் நடக்குது, அதனால கோபப்படுறாரு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம் அந்நிய புத்திரர்கள், புறஜாதி மக்கள், மற்ற தேசத்துல மற்ற இனக்கூட்டங்கள்ல இருந்து ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அந்த இடத்துல வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும்.
நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து தன்னை அர்ப்பணிக்க, சிலுவைக்கு நேராக அர்ப்பணிக்க அந்த இடத்துக்கு அவர் எருசலேமுக்குள்ள நுழைகிறார். அதற்கு பின்பதாக சில காரியங்கள் தேவாலயத்தில் நடக்கிறத அவர் பார்க்கிறாரு. அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரு? எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக அவர் சிலுவைக்கு நேராக போறார். அப்போ அவர் போகிற அந்த பாதையிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்நிய புத்திரர்கள் தேவாலயத்துக்குள்ள இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியாதபடி நடக்கிற காரியத்தை பார்த்து அவர் கோபப்படுறாரு. சரிங்களா? அப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் தன்னுடைய சீஷர்கள் கிட்ட ஓமையில நிறைய காரியங்கள் பேசுறாரு. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும், என்னுடைய இரண்டாம் வருகை எப்படி இருக்கும், உலகத்தினுடைய முடிவின் காரியங்கள் எப்படி இருக்கும்னு பேசுறாரு இல்லையா? அதுல ஒரு பகுதி தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதி, மத்தேயு 22வது அதிகாரம். வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களோடு உண்மைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் காட்ட விரும்புறார், இந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி காட்ட விரும்புறார். அந்த ஓமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராஜா தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு அழைப்புதல் ஏற்கனவே கொடுக்கிறாரு. கொடுக்கப்பட்டவர்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு, வேலைக்காரர்களை விட்டு கூப்பிடுறாரு. ஆனா அவர்கள் வர தயாராக இல்லை. அதனால மறுபடியும் என்ன பண்றாரு? வேலைக்காரர்களை அனுப்பி வழியில போறவங்க வரவங்க யார் இருக்கிறாங்களோ என்னுடைய வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்புறாரு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த யூத மக்கள் அதையே ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. அதனால கடவுள் மறுபடியும் என்ன பண்றாரு? மறுபடியும் தன்னுடைய ஆட்கள் அனுப்புறாரு. தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சு எச்சரிக்கிறார் இல்லையா? ஆனா அந்த தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? கொலை பண்றாங்க. அதெல்லாம் தான் அந்த பகுதியில் அவர் மறைமுகமா பேசியிருப்பார். அப்போ கடைசியில அந்த ரட்சிப்பு யாருக்கு வந்து சேருது? பிரஜாதி மக்களான நம்ம கிட்ட சேருது. அப்போ பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமானது. என்னுடைய ராஜ்யம், மை கிங்டம் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி. இந்த ஒரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒன் பிக் ஃபேமிலி ஆஃப் காட். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஒரு பெரிய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள். நம்ம என்ன வேற வேற கிடையாது. ஆண்டவரை நம்பி அவருடைய ரட்சிப்புக்குள்ள ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களும் எப்படியா அந்த ஆண்டவருடைய பெரிய குடும்பத்தின் அங்கத்தினர்கள். அப்போ ஆண்டவருடைய அழைப்பு எல்லாருக்குமானது. எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்க்க விருப்பப்படுகிறார். பரலோக ராஜ்யம் எல்லாருக்குமானது அப்படிங்கிறத, எல்லாருக்குமானதே அப்படிங்கிறத அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி அந்த இடத்துல புரிய வைக்கிறது தான் நாம் வாசித்த சுவிசேஷ பகுதி, மத்தேயு 22வது அதிகாரம். இப்ப திருப்புங்க, நாம் வாசித்த நிருப பாடம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். அதுவும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு
எல்லாருமே அன்னலர்கள் ஆக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தனியா குடும்பம் இருந்தா ஏதாவது அவங்களை மிரட்டி என்ன பண்ணுவாங்க, ராஜாக்கு விஷம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இது மாதிரி நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை அன்னலர்கள் ஆக்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்னலர் தான் இந்த மந்திரி. சரியா? அப்போ அந்த எத்தியோப்பிய தேசத்துல ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக வந்து ஞானஸ்நானம் எடுத்த முதல் மனுஷன் யாரு? ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஒரு அன்னகன். இல்லையா? ஒருவேளை இந்த உலகம் அவங்களை வித்தியாசமா பார்க்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் தள்ளிவிடாத ஆண்டவராக, அவர்களையும் தன்னுடைய ஆலயத்திலே சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக தெரியுது. இல்லையா? அப்போ நமக்கு இந்த ரெண்டு பகுதிகளையும் நல்லா வாசிக்கும் பொழுது ரெண்டு விஷயம் நல்லா உறுதியா தெரியுது. இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தை எப்படியோ பார்த்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளா பார்க்கிறார். அதனாலதான் ஏசாயா அந்த வசனத்துல சொல்லியிருப்பாரு, என் குமாரர்களுக்குள்ளும் என் குமாரத்திகளுக்குள்ளும் ஒரு மேலான இடத்தை என்னை பற்றி கொண்டிருக்கிற, என்னுடைய விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிற அன்னகர்களுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னகர்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரிதான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்நிய புத்திரன் வந்து நான் வந்து கடவுளுடைய சன்னதியில சேர தகுதி இல்லைன்னு சொல்ல வேண்டாம், நான் அவனையும் கூட்டி சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டி சேர்க்கிற நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை. அப்போ இதுல இருந்து நமக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, ஆண்டவர் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த தலைப்பு பாருங்க, plurality, common humanity and fraternity. pluralityனா என்ன? பன்முக தன்மை. ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள், திருநம்பிகள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள், இந்தியர்கள், ஆசியர்கள், ஆப்பிரிக்கர்கள், எத்தியோப்பியர்கள், இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா ஆண்டவருடைய குடும்பம் இருக்கு. இல்லையா? ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்தின் அங்கமாக எல்லாரையுமே மாற்றி வைத்திருக்கிறார். அதுதான் அந்த plurality, பன்முக தன்மை. இதுக்கு அப்புறமா ஒரு பகுதி இருக்குது, பொதுவான மனிதநேயம் மற்றும் விசுவாச பகிர்வு. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைய தலைப்பினுடைய மைய கருத்தா நம்ம ஒரு தலைப்பை வச்சுக்கலாம். இப்பதான் நம்ம செய்திக்குள்ள போறோம். சரிங்களா? Who am I in God? நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தலைப்புல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொருள். இதுக்கு உதவியா நம்ம என்ன பண்ணலாம்? யோனா தீர்க்கதரிசனத்துக்கு போகலாம். யோனா 4வது அதிகாரம். எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். யோனா 4வது அதிகாரத்தினுடைய காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யோனாவுடைய பின்புலத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். நமக்கு சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூல்ல இருந்தே யோனாவுடைய சரித்திரம், ஹிஸ்டரி என்ன நல்லா தெரியும். யோனா இருந்தாரா? ஆண்டவர் அவரை வந்து நினைவுக்கு போக சொன்னாரா? அவர் போகலையா? இல்லையா? அப்ப அவர் என்ன பண்ணாரா? கப்பல் ஏறி ஓடி போனாரா? அப்புறம் ஒரு மீன் வந்துச்சா, அவரை விழுந்துச்சான். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் ஜெபம் பண்ணாரா? மீன் தலையில அவரை கொண்டு வந்துச்சான். நினைவுக்கு போனாரா? இல்லையா? அதுக்கப்புறம் நினைவு மக்கள் மனம் திரும்பினாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமா சண்டே ஸ்கூல்ல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா என்னுடைய யோனா புஸ்தகத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த யோனா புஸ்தகம் எந்த காலகட்டத்தில் எழுதப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யோனாவுடைய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்புக்கு முன் 800 இருந்து 753க்குள்ளாக அவருடைய காலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா புரியணும்னா 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் இருக்குது இல்லையா? அந்த பகுதியில தான் யோனாவுடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்குது. அந்த காலகட்டத்துல 2 ராஜாக்கள் 14 நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல யோனாவுடைய ஊழிய நாட்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கொள்ள முடியும். அப்போ இந்த காலகட்டத்துல இஸ்ரவேல் மக்கள் இன்னும் அசீரியர்கள் கிட்ட அடிமைகளா ஆகல. இஸ்ரவேல்ல ஒரு ராஜா ஆண்டுட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 ராஜாக்கள் 14வது அதிகாரத்தினுடைய அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது 2ஆம் யெரொபெயாம் அப்படிங்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் மேல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ரொம்ப பலமுள்ள ஒரு நாடா நம்ம இந்த நாட்கள்ல இருக்குது. இஸ்ரவேலுடைய ராணுவ கட்டமைப்பும் ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு. இஸ்ரவேல்ல எந்த விதமான அடிமைத்தன பிரச்சனைகளும் அப்ப இல்லை. தனியான ஒரு அரசாங்கம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அரசாங்கமா இஸ்ரவேல் அந்த நாட்கள்ல இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அசீரியா அப்படிங்கிற நாடு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? மேல வருது. இன்னைக்கு பேஷன்ல சொல்லணும் அப்படின்னா சூப்பர் பவர்னு சொல்லுவாங்க. நேஷன் தட் ஹஸ் சூப்பர் பவர். அமெரிக்கா
ஆனா இந்த அசீரியா தேசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையினால் நிறைஞ்ச ஒரு தேசமா இருக்கு. இவங்க வல்லரசு தேசமா மாறிட்டு வர்றாங்க இல்லையா? அப்போ ஒரு நாடு வல்லரசா மாறணும்னா நிறைய அந்த காலத்துல யுத்தங்களை நடத்தும், நிறைய பேர் அடைமைகளாக்கும், செல்வங்களை எல்லாம் கொள்ளையிடும். அப்ப இவங்க பாத்தீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ரொம்ப ஒரு கொடூரமான மக்களாக இந்த அசீரியர்கள் இருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறார். இந்த அசீரியர்களுடைய பட்டணம் தான் என்னங்க? நினிவே பட்டணம். அந்த அசீரியர்களுடைய கேபிட்டல் தலைமையா இருக்கிற ஒரு இடம் தான் என்னது? நினிவே இல்லையா? அப்ப அந்த நினிவே மக்கள் கிட்ட போக சொல்லிதான் யோனாவை வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அறிவுறுத்துறார். நீ போ, இவங்க ரொம்ப கொடூரமான ஒரு ஜாதியா இருக்கிறாங்க, ஆனா இவர்களையும் நான் அழிச்சு போடாத படித்து இவர்களும் என்னுடைய மக்கள் தான், நான் வந்து அந்த செய்தி அவர்களுக்கு கொடுக்க விரும்புறேன், நீ போன்னு சொல்லி ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு? யோனா கிட்ட சொல்றாரு. இல்லையா? யோனா போனாரா? முதல்ல போகல இல்லையா? அவர் எங்க போனாரு? தர்ஷீஸ்க்கு போனாரு. ஆனா இந்த யோனா எந்த ஊரை சேர்ந்தவரு? 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம். ஏன் நீ இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் தெரியும் பொழுது இந்த யோனாவுடைய மைய கருத்து என்ன, இன்னைக்கு நம்ம பார்க்கிற காரியம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சு. வாசிங்க 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25வது வசனம். காத்தேத்தை ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா. அப்ப யோனாவோட ஊர் என்னங்க? காத்தேப்பே. சரியா? அந்த காத்தேப்பேல இருந்து ஆண்டவர் வந்து யோனாவை எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னாரு முதல்ல இல்லையா? அந்த தூரம் பாத்தீங்க அப்படின்னா யோனாவோட ஊராகிய காத்தேப்பேல இருந்து ஆண்டவர் போக சொல்ற அந்த நினிவே அப்படிங்கிற பட்டணத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 500 மைல். 500 மைல் வந்து யோனா பயணம் பண்ணாருன்னா அவர் எங்க போயிருக்கலாம்? நினிவேக்கு போயிருக்கலாம். ஆனா இந்த யோனா எங்க போறாரு? தர்ஷீஸ்க்கு போறாரு. அது எவ்வளவு தூரம்? தர்ஷீஸுக்கும் யோனாவுடைய ஊராகிய காத்தேப்பேக்கும் எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா 2500 மைல். 500 மைல் எங்க இருக்குது? 2500 மைல் எங்க இருக்கு? இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருடைய சித்தத்துல இருந்து எவ்வளவு தூரமா விலைக்கு போக முடியுமோ அவ்வளவு தூரமா இந்த யோனாங்கிற மனுஷன் என்ன பண்றாரு? விலைக்கு ஆண்டவருடைய சித்தத்துல இருந்து ஓடுறாரு. ஆண்டவருடைய சித்தம் என்ன? போய் நினைவேக்க அந்த செய்தியை சொல்லணும். அதுதான் யோனாவோட வேலை. எதுவும் வேலை கிடையாது இல்லையா? ஆனா அந்த
பகுதி. நீ இறுக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். எப்படி யோனாக்கு தெரியுதுன்னா, ஏற்கனவே யாத்ராகமத்துல மோசே சொன்னதுதான். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சீங்கன்னா அதேதான் இந்த வசனம். அதே மாதிரி சங்கீதம் 103:8, சங்கீதம் 145:8 இதெல்லாம் நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது இந்த வசனமா நம்ம பார்க்க முடியும். வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இந்த யோனாவுக்கு தேவன் தெரியுது. யோனாக்கு நம்ம பாஷையில சொல்லணும்னா பைபிள் தெரியுது. ஆனா அந்த பைபிள் இருக்கிற ஆண்டவர் அவருடைய தன்மை என்ன இல்லையா, ஆண்டவருடைய நோக்கம் என்னங்கிறது என்னங்க புரியல. இதுதான் அந்த 2வது வசனத்துல நமக்கு தெரியும். யோனாக்கு சத்தியவசனம் நல்லாவே தெரியுது, நல்லா சூப்பரா பேசுறாரு. ஆனா ஆண்டவருடைய இருதயம் என்னங்கிறதும் யோனாவுக்கு புரியல, ஆண்டவருடைய நோக்கம் என்னங்கிறதும் யோனாவுக்கு புரியல. இப்ப வாசிங்க 3வது வசனம் வாசிங்க. நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலம். ஐயோ, நான் எடுத்த கிளாஸ் என் பையனுக்கு புரிஞ்சிச்சு, தமிழ் நான் என்ன பண்றேன், வேலை டிசைன் பண்ணி போயிடுறேன் அப்படின்னு ஒரு டீச்சர் சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இது இல்லையா? ஐயோ, நான் இந்த கணக்கு எடுத்தனே புரிஞ்சிச்சு, இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் யாருக்குமே புரியாது மேத்ஸ்ல, அது எடுத்து பையனுக்கு புரிஞ்சிருச்சேன்னு சொல்லி ஒரு டீச்சர் டிசைன் பண்ணிட்டு போனா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்குது யோனாவுடைய பிஹேவியர், யோனாவுடைய செயல். ஓகே, அடுத்தது பாருங்க 4வது வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, யோனாவை பார்த்து கேட்கிறாரு. நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது தெரியும், கடவுள் முதல் கேள்வியை ஆதாமை கேட்பாரு. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? கேள்வி கேட்காரு. ஆண்டவர் தான் எந்த மனுஷனை திருத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு எல்லாம் அவர் செய்யற முதல் விஷயம் அவங்க திருத்துறதுக்கு ஏதோ ஒரு கேள்வியை கேட்பாரு. அதனாலதான் அவர் ஆதாம பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? காலையே கேட்கிறாரு இல்லையா, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அது கேள்விதான் கேட்கிறாரு அவங்க 2 பேருக்கு. இதே மாதிரி வேதாகமத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாரு. சவுல் கிட்ட கேட்பாரு, சாமுவேல், இது மாதிரி நிறைய இடத்துல திருத்தணும் அப்படிங்கிற திருத்தப்படணுங்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல கடவுள் வைக்கிற ஒரு விஷயம் என்ன, கேள்வி. அதே கேள்விதான் யோனாட்ட கடவுள் கேட்கிறாரு. இந்த கடவுள் யோனாட்ட 3 கேள்விகள் கேட்கிறாரு. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். ஆச்சா, அடுத்தது 9வது வசனம் வாசிக்க பாருங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணத்தின் நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அவன் அதுக்கு பதிலும் சொல்றான், நான் மரண பயனும் எரிச்சலா இருக்கிறது நல்லது. அப்பதான் கடவுள் மறுபடியும் அந்த 10-11 சொல்றாரு. அதுக்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழித்து போனதுமான ஆமணத்துக்காக பரிதவிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ இல்லையா? அது எவ்வளவு ஒரு தாயம் கூட ஆண்டவர் கேட்கிறார் இல்ல? இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, இத்தனை மிருக ஜீவன்கள் இருக்குது, நீ உன் தலைக்கு மேல கொஞ்சம் நிழல் கொடுத்து நீ அதுக்கு தண்ணி ஊத்தல, நீ நடல, தண்ணி ஊத்தல, வளர்க்கல, அது போயிடுச்சே நீ கவலைப்படுறீங்க. என்னுடைய சாயல்ல நான் படைச்ச இந்த மனுஷங்களும் இந்த மிருக ஜீவன்களும் இத்தனை பேர் இந்த நிலையில இருக்கிறாங்களே, அவங்களுடைய அழிவுக்காக நான் பரிதவிக்காமல் இருப்பேனோன்னு சொல்லி யோனா கிட்ட ஆண்டவர் 3 கேள்விகளை கேட்கிறார். அப்போ இந்த யோனாவுடைய வேலை என்ன, அவர் என்ன செஞ்சாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன பிஹேவ் பண்ணாரு ஆண்டவர் கிட்ட, அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நம்மளுடைய தலைப்பு என்ன, நான் யார், who am I இல்லையா? அதுக்கு ஒரு பதில் இருக்கணும் இல்லையா? வாசிங்க மத்தேயு 22வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. யார் அனுப்புறா? ராஜா சொல்லுங்க, ராஜா யார் அனுப்புறா? சரி, அடுத்தது வாசிங்க 4வது வசனம் வாசிங்க. அனுப்பினார். யார் அனுப்புறாரு? வேலைக்காரர் அந்த ராஜா அனுப்புறாரு. அடுத்தது வாசிங்க 8வது வசனம் வாசிங்க. போதும், அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்க போங்க, போய் கூட்டிட்டு வாங்கிறார். ஆச்சா,
வார்த்தையால் நிறைந்தது. அப்ப இந்த 3 வசனம் நம்ம படிச்சோம். இப்ப சொல்லுங்க, நம்ம யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த 3 வசனத்திலேயும் ஒரே ஒரு வார்த்தை பொதுவா இருக்கு. என்ன வார்த்தை? என்னது? வேலைக்காரர், ஊழியக்காரர். அப்ப நீங்களும் நானும் யாரு? சொல்லுங்கம்மா. கடவுளுடைய வேலைக்காரங்க. நம்ம யாருங்க? கடவுளுடைய வேலைக்காரங்க. நம்மளுடைய வேலை என்ன? கடவுள் விருந்து ஆயத்தம் பண்ணி உங்களுக்காக வச்சிருக்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கூப்பிடுறதுதான். ஆண்டவருடைய செய்தியை போய், நம்மளுடைய எஜமானுடைய செய்தியை போய் அந்த மக்களுக்கு கொடுக்கிற வேலை தான் என்னங்க? ஊழியக்காரனோட வேலை இல்லையா? யோனா அந்த வேலையை தானே செஞ்சாரு. கடவுள் யோனாக்கு ஒரு செய்தி கொடுக்குறாரு, அந்த செய்தியை போய் சொல்லிட்டு வர சொல்றாரு. யோனா யாரு? கடவுளுடைய வேலைக்காரன். அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடவுள் நமக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, நம்ம என்ன சொல்றாரு? போய் அந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லி, இப்படி என்னுடைய ஆண்டவர் ஒரு பெரிய வீட்டை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி நீ போய் மற்றவங்க சொல்லு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 28:19-20 கிரேட் கமிஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகையால் நீங்கள் பிறப்பது போல் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கிரேட் கமிஷன் இல்லையா? பிரதான கட்டளை. அது யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் இல்ல, சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த செய்தியை சுமந்துட்டு போய் சொல்ல வேண்டிய வேலைக்காரனும் வேலைக்காரையும் தான் நம்ம எல்லாருமே. ஆண்டவர் நம்முடைய எஜமானனா இருக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் யாரு? யோனாவை போல செய்தியை சுமந்து கொண்டு போய் அழிவில் இருக்கிற ஜனங்களை மீட்கிறதுக்காக எஜமான் ஏற்படுத்திய வேலைக்காரர்கள். புரியுதா? அப்ப நம்ம வேலைக்காரர்கள் நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு. சரியா? இப்போ இதை நம்மளுடைய வாழ்க்கையோட கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். இப்ப நம்மளுடைய செய்தியோட மத்தியத்துல நம்ம இருக்கிறோம். யார் நீ? இல்லைன்னா நான் யார் அப்படின்னு நான் எனக்கு கேட்கணும்னா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஆண்டவருடைய வேலைக்காரன், நான் ஆண்டவருடைய வேலைக்காரி, ஆண்டவருடைய செய்தியை சுமந்துட்டு போகணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி நம்மள மாதிரியே வேலையை செய்த யோனாவோட கூட நம்ம என்ன பண்ணணும்? பொருத்தி பார்க்கணும். அதுதானே அப்ளிகேஷன். என்னுடைய வாழ்க்கைக்கான செய்தி என்னங்கிறது அதுதானே. முதலாவது, யோனா கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரா? ஒப்பு கொடுக்கல. நான் என்னுடைய கடவுளுடைய சித்தத்துக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கேன்னா நீங்க உங்களை கேட்கணும், நான் உங்களை கேட்கல. இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள எழுப்ப வேண்டிய கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னேன், கடவுள் ஒரு மனுஷனை வளைஞ்சு அவரை நல்ல பாத்திரமா மாற்ற விரும்பும் பொழுது கடவுள் என்ன பண்றாரு? அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் கேள்வி கேட்கிறார். கடவுள் இன்னைக்கு எங்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாரு, உங்க ஒவ்வொருத்தையும் தனித்தனியா கேட்கிறாரு இல்லையா? கடவுளுடைய சித்தத்தை விட்டு யோனா ஓடி போனாரு. நமக்கு ஒரே சிரிப்பா இருக்கும் படிக்கும் பொழுது. ஆனா யோனா யோனா மாதிரி நான் ஒரு வேலை தரலாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் கடவுளுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்யறேன்னா இருக்கா? அந்த கேள்வி நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க. யோனா 2500 கிலோமீட்டர் தள்ளி தர்ஷீஷ் போடுறாரு. ஆனா வெறும் 500 மைல் நினைவே இருக்கு. ஆண்டவர் இந்த பக்கம் கைட்டாருன்னா யோனா இந்த பக்கமா ஓடுறாரு, ரொம்ப தூரமா போறாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடி நான் அவருக்கு இவ்வளவு தூரமா ஓடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது என் மனசுல நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஒருவேளை சித்தத்தை செஞ்சா சரி, ஆனா செய்யாம இருந்தா கடவுளுடைய சித்தத்துல இருந்து நான் இன்னும் எவ்வளவு தூரம் தள்ளி ஓடிட்டு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் இங்க நின்றுட்டு இருக்கிற என்னையும் பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவது, யோனா தன்னுடைய வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆனாரு? என்ன ஆனாரு? எரிச்சல் ஆனாரு, கோவப்பட்டாரு, கவலைப்பட்டாரு. அந்த எரிச்சலுக்கு என்ன காரணம்? கடவுள் என்ன வார்த்தையை கேட்கிறாரு? ஏன் எரிச்சலா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. அந்த எரிச்சலுக்கு காரணம் என்ன? என்னங்க என்ன அப்படின்னு நானே சொல்றேன். ஏன் அப்படின்னா யோனா தன்னை பரிசுத்தவான் நினைச்சுட்டாரு, அடுத்தவங்க எல்லாம் அக்கிரமக்காரங்க நினைச்சுட்டாரு. மனம் திரும்பிய நினைவேல அவர் பார்க்கல. நினைவே கெட்டதா இருந்துச்சு, செய்தியை கேட்டு மனம் திரும்பிடுச்சு.
சாரி யோனாவுக்கு வந்து என்ன தெரியுது, நல்லா வேதம் தெரியுது. நமக்கும் இந்த பைபிள் இருக்கிறதெல்லாம் நிறைய தெரியுது. ஆனா என்ன பிரயோஜனம்? நான் வந்து என்ன பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னா அடுத்தவங்க எனக்கு எப்படிதான் தெரிவாங்க, அநியாயக்காரங்களாகவும் அக்கிரமக்காரங்களாகவும் தான் தெரிவாங்க. ஆனா எரிச்சல் அப்படிங்கிறது எல்லா பாவத்துக்குமான வேறு இல்லையா? காயும் ஆபேல உனக்கு என்னங்க காரணம்? எரிச்சல் கோபம் தான். அவனுக்கு முதல்ல கோபம் வரல, எரிச்சல் தான் வருது. என்னுடைய பலி அங்கீகரிக்கப்படல, ஆனா அவனுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அப்போ நம்ம செய்யக்கூடாத ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிச்சலா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் நிறைய வேலைகளை என் கடவுள்கிட்ட சொல்வேன்ப்பா, இது எரிச்சலா இருக்குதுப்பா அப்படின்னு. இன்னைக்கு நான் எனக்கு அது கடவுள் ஞாபகப்படுத்துறேன். அப்படி நீங்க எதுலாம் எரிச்சலா இருந்தீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வேலை செய்யறதுலையும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பத்திலையும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலை ஸ்தலங்களையும் சரி, சில காரியங்கள் நடக்கும். ஆனா நடக்கும் பொழுது நம்ம எரிச்சல் ஆனோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எனக்கு சொல்றேன், நான் எரிச்சல் ஆனா என்ன அர்த்தம்னா, எனக்கு என்ன வருதுன்னா, நான் நல்லவ, அடுத்தவங்க எல்லாம் என்னங்க நல்லவங்க இல்ல கெட்டவங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கும் பொழுதுதான் எரிச்சல் வரும். அதை நான் மாற்றுறதுக்கு முயற்சி செய்யும். ஆண்டவர் என்னை மாற்றுவாருன்னு நம்புறேன், உங்களையும் மாற்றுவாரு. ஒருவேளை நீங்க எரிச்சல் ஆடுறவங்களா இருந்தா அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் உள்ள மாற்றுறதுக்காக தான் இந்த செய்தியை சொல்றாரு. நீ எரிச்சல் ஆகாத, கடவுள் கொடுத்த வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் உன்னோட வேலை. ஆலயமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் நம்மளோட வேலை. வேலைக்காரனோட வேலை அதுதான் இல்லையா? அதுக்கப்புறம் எரிச்சல் ஆகிறதுக்குலாம் நமக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளோ மாதிரி நம்ம எரிச்சல் ஆக கூடாது. அடுத்து மூன்றாவது மிக முக்கியமான செய்தி என்ன? கடவுள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற கடவுள், நீதிக்காக பரிதவித்த கடவுள் இல்லையா? நம்ம கும்பிடுற சாமி அப்படிப்பட்ட சாமியா இருக்கிறார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார், எவரையும் ஏற்றுக்கொள்ள அவர் தயை பெற்றிருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம். அந்த சாமியை கும்பிடுற நாம அப்படி தயை பெற்றவங்களா இருக்கிறோமா? நம்முடைய சமுதாயத்துல எல்லாரும் ஆண்டவருடைய வீட்டுல கூட்டி சேர்த்துக்கிறதுக்கு நமக்கு மனசு இருக்குதா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆலயங்கள்ல நடக்கிற, நம்மளுடைய டினாமினேஷன்ஸ்ல நடக்கிற பிரச்சனைகளை நம்ம பெருசா பேசுறோம், பக்கத்து டினாமினேஷனையும் தப்பா பேசுறோம். நம்ம சிஎஸ்சி நம்ம எப்படி அவங்க டேஷ் 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 எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. என்னென்ன டினாமினேஷன் இருக்குதோ, என்னென்ன சபை அங்கங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதை நான் சொல்ல விருப்பப்படலை. ஆனா அங்க நடக்கிற காரியத்தை பத்தி நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல கவலையா பேசுறோம். அவங்க பயங்கர சத்தமா எல்லாம் செய்வாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதை பத்தி நான் இன்னும் ரொம்ப அதிகமா பேச விருப்பப்படலை. ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா, நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்களா, நீங்க கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க. சிஎஸ்ஐ பத்தி ரொம்ப சந்தோஷமாகவும், இன்னும் ஒரு சில சபைகளை பத்தி சரியா இல்லாமையும் ஒரு காலத்துல என்னுடைய கருத்து இருந்திருக்குது, நான் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கப்புறமா எல்லா இடத்துலயும் கடவுள் வந்து பாகாலும் முழங்கால வச்சிருக்கிறாருன்னு சொல்லி கடவுள் எனக்கு காமிச்சாரு. அதுல இருந்து நான் மாறிட்டேன். ஓரளவுக்கு நான் மாறிட்டேன். நான் நம்புறேன் கடவுள் கூட. ஒரு காலத்துல நான் அப்படிதான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்லை. அதே மாதிரி நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் அப்படி இருக்குது, கடவுள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற கடவுள்னு வந்து நான் விசுவாசிக்கிறேன்னா இல்ல, இன்னும் எனக்குள்ள அந்த டினாமினேஷன், என்னுடைய சபை, மற்ற சபை, என்னுடைய குடும்பத்திலேயுமே சரி, குடும்பம் வந்து வரும்பொழுது கூட அநேக நேரத்தில் நம்ம எரிச்சலாகி கடவுள் வந்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற கடவுள்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நிறைய நேரத்தில் ஒரு சிலர் நம்ம வந்து சேர்த்துக்கிறதும் இல்லை. அது ஒரு பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம், தகுதி அடிப்படையில் இருக்கலாம், அவங்க செய்யற வேலையில் இருக்கலாம், அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாரையும் கடவுள் ஏற்றுக்கொள்ள சித்தமுள்ள கடவுளா இருக்கார். ஆனா அந்த கடவுளை கும்பிடுறேன்னா எப்படி இருக்கு? என்னுடைய திருச்சபையில், என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல நான் வந்து நான் கும்பிடுற கடவுள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற கடவுளை நான் காமிச்சிருக்கிறேன்னா, இல்ல ஒரு 4 பேருக்கு மட்டும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களாம் எனக்கு ஆகாது, வேலை செய்யற இடத்துல சரி அவங்களாம் எனக்கு ஆகாது, நாங்கெல்லாம் வேற குரூப்பு, அவங்க வேற குரூப்பு, நாங்கெல்லாம் கொஞ்சம் உண்மையும் உத்தமமா இருக்கோங்க சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது. நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, நான் எப்படி சொல்லியிருந்தேன் நான் சொல்ல முடியும், உண்மையாக எனக்கு தெரியாது. நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, என் பால் இப்படிலாம் நடக்குது, நான் வந்து இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், இவங்க இப்படி பண்றாங்களே. ஆனா உண்மை என்ன, நீ இப்படி பண்ணிட்டு நான் இப்படி சும்மா நீ செய்யறியா, செஞ்சுட்டு இல்லையா? அதான் கடவுள் எனக்கு சொல்றாரு.
அப்போ நம்முடைய வேலை ஸ்தலத்திலையும் சரி, நம்முடைய குடும்பங்கள்லயும் சரி, நம்முடைய திருச்சபைகளையும் சரி, நம்ம பார்க்க எல்லாரும் இவங்களுடைய கடவுள் என்ன இருப்பாங்க, இவங்க இந்த சாமியை கும்பிடுறாங்கப்பா, அந்த சாமி எப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கு, அந்த மாதிரி இந்த ஜனங்க எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்கப்பா அப்படிங்கிற சாட்சி இந்த சமூகத்தை நம்மளை பத்தி இருக்கா? இருக்குங்களா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் புறஜாதி மக்கள் எப்படி பார்த்தாங்களோ, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாக நாம அந்த புறஜாதி, நம்ம மட்டும் இருக்கிற புறஜாதி மக்களையும் ஆண்டவரை அறியாத மக்களையும் அதே மாதிரிதான் பார்க்கிறோம். நானும் பார்த்திருக்கேன். நான் உங்களை யாரையும் கொலை சொல்லலை. நானும் ஒரு காலத்துல அறியாமல் இருக்கும் பொழுது அப்படி பார்த்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் அவர்களையும் நேசிக்கிறாரு. எனக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பு அவர்களுக்கும் கிடைக்கணும்னு நான் என்னைக்காவது பிரயாசப்பட்டிருக்கிறேன்னா? இல்ல, இருக்குது இல்லையா? என்னுடைய கடவுள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற கடவுள். அந்த கடவுளுடைய வீட்டுக்கு வான்னு சொல்லி என்னைக்காவது ஒரு ஆத்மாவை இந்த ஆலயத்துக்குள்ள நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டா இல்லைங்க, நான் கூட்டிட்டு வந்தது இல்லை. இது வரைக்கும் எந்த புறஜாதி ஆத்மாவையும் வா, என்னுடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர், நான் போற திருச்சபைக்கு ஒரு நாள் என் கூட சேர்ந்து வான்னு சொல்லி இது நாள் வரைக்கும் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா சொன்னதே கிடையாது. அதுதான் நான் ரொம்ப வைக்கப்படுறேன். நான் கை தூக்குறேன் முன்னாடி. நீங்க அதை செய்யறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் இது வரைக்கும் செய்யறதுக்கு முயற்சி செய்யணும்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்கிறேன். நீங்களும் கேளுங்க. இப்ப ஆண்டவர் நம்ம ஆத்மாக்ல கொடுக்க வல்ல ஆண்டவரா இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கு கிடைச்ச இலவசமா கிடைச்ச அந்த ரட்சிப்பை எத்தனை பேருக்கு நீங்க நம்ம கொடுத்துருக்கோம்? மதம் மாற்றுவது அல்ல, மனம் மாற்றுவது. சரிங்களா? மதம் மாற்றுவது அல்ல, அவர்களுடைய மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை நடத்துவது. என்னைக்காவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? கடவுள் நம்மகிட்ட இன்னைக்கு கேட்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி கடவுள் நம்மகிட்ட கேட்ட எல்லா கேள்விகளையும் நம்மள நினைச்சுப்போம். ஒரு நிமிஷம், என்னுடைய கடவுள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற கடவுள்னு நான் தெரிஞ்சுட்டேன். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய இல்லத்துல தன்னுடைய ஜெப வீட்டுல எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிற ஒரு ஆண்டவர்னு இன்னைக்கு நான் இந்த செய்தியில என்னுடைய கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு செய்தியிலையும் கேட்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் நம்முடைய கடவுள் யாருன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய கடவுள் தன்னுடைய வீட்டிலே எல்லாரையும் சேர்த்து எல்லாரையும் அணைச்சிக்கிற கடவுள், எல்லாருக்காகவும் பரிதவிக்கிற கடவுள். என் பிள்ளைங்கெல்லாம் என்கிட்ட வந்து சேர்க்கிறாதா? இந்த தொழுவத்தில் எல்லாம் இன்னும் அநேக ஆடுகள் எனக்காக இருக்குது, அதையெல்லாம் இந்த தொழுவத்துல கூட்டி சேர்க்கிற வேலையை செய்யணுமே, அந்த வேலையை செய்ய நீ ஆயத்தமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிற கடவுள். தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுடைய எப்படி இருந்தாலும் தள்ள மாட்டாலோ, அதே போல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் தன்னுடைய வீட்டுல வந்து சேர்ந்துட மாட்டாங்களா, தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிற பந்திக்கு வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். அவரை ஆண்டவரா வச்சிருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில அவருக்கு எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்? ஊழியக்காரனா இருக்கிறேன், ஊழியக்காரியா இருக்கிறேன். ஆனா நான் உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்கிறேன்னா, உண்மையுள்ள ஊழியக்காரியா இருக்கிறேன்னா, இல்ல எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில? விருந்து ஆயத்தமாக்கப்பட்டுச்சுங்க, வேலைக்காரர்கள் அனுப்பி ஆண்டவர் கூட்டி சேர்க்க சொல்றாங்க. நிறைய பேர் கல்யாண பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தர் கல்யாண வஸ்திரம் தைக்காதவனா வந்தானா? வஸ்திரம் அப்படின்னா ரட்சிப்புன்னு சொல்லி புதிய ஏற்பாடு சொல்லுது. ரட்சிப்பின் வஸ்திரம்னு சொல்லி படிக்கிறது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் போட்டிருக்கானா இல்லையான்னு பார்க்கறது, நியாயம் தீர்க்கிறது கடவுளுடைய வேலைங்க. உங்களோட வேலை, என்னோட வேலை இல்லை. நிச்சயமா அது கடவுளுடைய வேலை. நியாயம் தீர்க்கிறது என்பது கடவுளுடைய வேலை. நம்மளுடைய ஒரே வேலை அவருடைய வஸ்திரம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவருடைய ரட்சிப்பு என்னவா வேணாலும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். போய் அந்த செய்தியை சொல்லுகிறது மட்டும்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான வேலை. நியாயம் தீர்ப்பது என்னுடைய எஜமானுடைய வேலை, போய் செய்தியை சொல்லி கூப்பிடுறது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி இன்றைக்கு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. யாராவது ஒருத்தர் இந்த செய்தியின் நிமித்தமா ஆண்டவர் கூட பேசினாரு, நாங்க எல்லாரும் கண்களை முடியும். இதுவரைக்கும் கண்ணை திறந்து வச்சிருந்த நானும் என்னுடைய கண்களை மூடிட்டேன். ஆனா நம்ம எல்லாரையும் பார்க்கிற ஆண்டவர் இந்த ஆலயத்துல பிரசன்னமாக இருக்கிறார். உங்களிடத்துல ஆண்டவர் பேசியிருந்தா, உங்களிடத்துல குறைவுகள் இருக்குதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. நிச்சயமா பேசியிருக்கிறவங்க மட்டும், தொடப்பட்டு இருக்கிறவங்க மட்டும் உங்களுடைய கைகளை ஆண்டவர்கிட்ட உயர்த்துங்க. கேளுங்க, ஆண்டவரே இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி இருந்தேன், உங்களுடைய வேலைக்காரன் சொல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன், உங்களுடைய சித்தத்தை விட்டு நான் ஓடிட்டேன் சாமி. ஆனா இன்றைக்கு உங்களுடைய சித்தத்தை செய்கிற ஒரு வேலைக்காரியாக என்னை மாற்றம்னு சொல்லி உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க.
வேலைக்காரிகளாக நம்ம பார்க்கிற கடவுளாக நம்ம இருக்கிறோம். நாம எல்லாத்தையும் ஒரே குடும்பமாக மாற்றுவதற்கு மறுபடியும் தன்னுடைய இரண்டாம் வருகையில் அவர் வரப்போகிறார். அந்த இரண்டாம் வருகையிலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்தனா வெறுக்கையோடு என்னுடைய ஆண்டவரை பார்க்க போகிறேனா, இல்லை என்னுடைய ஆண்டவர் கொடுத்த அழைப்பில உண்மை உத்தமமா இருந்து அநேக ஆத்துமாக்களுக்கு அவரை சொன்னவனா மாறி அநேக ஆத்துமாக்களுக்கு அந்த விருந்துக்கு நான் கூட்டிட்டு போக போறேனா, வேலைக்காரி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி இது வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இனிமேல் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டது நிமித்தமா, நீர் எங்களோட பேசியது நிமித்தமா, கர்த்தாவே நீர் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடுகிறவர்களாக நாங்கள் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக நான் பரிவர்த்திக்கிறேன் அன்னைக்கு யோனாட்ட சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல அன்னைக்கு 1,20,000 பேர், இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் நம்மை சுற்றி ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவரை பற்றிய செய்திகளை அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வேலைக்காரிகளுமா ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை நம்முடைய பெரிய குடும்பத்துக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறவர்களாக, ஆண்டவரை தள்ளப்பட்டவர்களாக அல்ல, எங்களுடைய ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார், உங்களையும் சேர்க்கிறார் என்று சொல்லி உங்களுடைய செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலைக்காரியாக ஆண்டவரை நீர் எங்களை மாற்றியிருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கேட்ட இந்த வார்த்தைக்கு